ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வருது இல்லைங்களா? அதுவும் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்துட்டு இருக்கு. ஐப்பசி 1ஆம் தேதி நீங்க வரக்கூடிய தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை இருக்கு. இது தீபாவளிக்கு ஒவ்வொருத்தர் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி வர்ற அன்னைக்கு பண்ணுவாங்க. அப்போ நம்ம எப்போ பண்ணா நமக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரியோதசி திதி வர அன்னைக்கு சாயந்தரமா மாலை நேரத்துல 6:40 இருந்து 7:40 அல்லது ஒரு 8 மணிக்குள்ளர நீங்க உங்களுடைய வீட்டுல லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சீங்க அப்படின்னா 1 வருடங்களுக்கு நமக்கு செல்வ செழிப்பு குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இது மேக்சிமம் நம்ம யாரும் அவ்வளோக்கா செய்யறது இல்ல. வடநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த தீபாவளியோட ஒட்டி வரக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க. அப்போ செய்வரப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தியாகி பணம் மேலும் மேலும் வளர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதனாலதான் சேட்டானுங்க எல்லாருமே இன்னைக்கு அதுவும் தங்கம் வாங்கக்கூடிய விஷயத்துல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அது மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டுல ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய சனிக்கிழமை 18ஆம் தேதி மாலையில 6:42 லக்ஷ்மி குபேர பூஜை. அதாவது உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் எடுத்துங்க. ஒரு 5 ரூபாய் காயின் 108 அல்லது 2 ரூபாய் காயின் 108. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, லக்ஷ்மி படம், தாமரை பூ கம்பல்சரி வேணும். அடுத்து வாசனையான ஒரு பூ. இதை வச்சுட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி இந்த பூஜை பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அல்லது மருதாணி கொடுத்து அவங்கள சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்புங்க. அப்படி செய்யறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லட்சுமி உங்க வீட்டுல தங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியும் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.